மோருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மோர் குழம்பு. என்ன மோர் குழம்பு தெரியுங்களா? நெல்லிக்காய் மோர் குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பாக்கலாம். நெல்லிக்காய் வேக வைத்தது, தேங்காய், பச்சை மிளகாய், கடுகு, பெருங்காயம், காய்ந்த மிளகாய், எண்ணெய், மோர், உப்பு, கருவேப்பிலை. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா குக்கர்ல நீங்க எப்பயும் சாப்பாடுலாம் செய்யும் போது இதை வச்சுட்டீங்கன்னா அது நல்லா வெந்துடும். நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னன்னா நெல்லிக்காயில விட்டமின் சத்து நிறைய இருக்கு. டெய்லி நம்ம நெல்லிக்காவை நம்ம சாப்பிட்டோம்னா, அன்றாடம் நம்ம இதை எடுத்துட்டோம்னா நமக்கு என்னைக்குமே இளமையாம இருக்கும். உடம்புக்கு எல்லா விதமான சத்தும் அது கிடைக்கும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப நானு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ள இந்த நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம ஸ்டவ்வை நானே கொஞ்சம் சின்னதா வச்சுக்கிறேன். நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம நெல்லிக்காய்னா அரை நெல்லிக்காய் இல்ல, நான் சொல்றது முழு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். அது வந்து உடம்புக்கும் நல்லது, எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த நெல்லிக்காயில கொட்டையை எடுத்துருங்க. இந்த மாதிரி கொட்டை இருக்கும், இந்த கொட்டையை எடுத்துருங்க. கொட்டையை எடுத்துட்டு வெறும் நம்ம அந்த சதையை மட்டும் தான் நான் இப்ப போட்டு அரைக்க போறேன். பாருங்க, நீங்க வேக வச்சோடனே பாருங்க அழகா லேயர் லேயரா நெல்லிக்காய் எவ்வளவு அழகா வருது பாருங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க. நீங்க பிக்கிறது கூட இது கஷ்டமே பட வேணாம். பாருங்க தானாவே வந்துருது பாருங்க. இப்ப நானு 3 நெல்லிக்காய் இதுல போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். காரம் நிறைய வேணுங்கன்றவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு பச்சை மிளகாய் தான் நான் போடுறேன் இதுக்கு. இப்போ நல்லா இதை ஃபர்ஸ்ட் நான் ட்ரையா அரைச்சிக்கிறேன், அப்புறம் தண்ணி கொட்டி அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ இதுல நானு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா மைய அரைஞ்சிருக்குது. நான் இதை வந்து மோர் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மோர்ல இந்த அரைச்ச கலவையை அதுல போட போறேன். நான் எப்பயும் நம்ம பண்ற மோர் குழம்போட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுல அந்த நெல்லிக்காயோட அந்த புளிப்பு சக்தியும் இருக்கிறதுனால டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்ப நான் இதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். வானிலையில எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இதுல கொஞ்சம் நான் கடுகு, ஸ்டவ் நான் கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறேன். பெருங்காயத்தூள் இதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இது திருமணத்துக்காக தான் நம்ம போட்டுக்கோம் முக்கியமா. கடுகு வெடிக்கிறது அதுக்குள்ள நம்ம வந்து இந்த மோர்ல நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை இப்ப பாருங்க இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. மோர் கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும். கடுகு வெடிக்கிறது. நான் இதுல கருவேப்பிலை போடுறேன். அதுலயே நானு இந்த கலந்து வச்ச கலவையும் போட்டேன். அப்படியே கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா வாசனையே இப்போ அவ்வளோ வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா எனக்கு தெரியுது. இப்போ அந்த நெல்லிக்காயோட வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல வாசனை ரொம்ப எடுக்கும். இதுல இப்போ பாத்தீங்கன்னா இது பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கொதி வந்தா போறோம், ரொம்ப கொதிக்க வேண்டாது. கொதிச்சோடனே நம்ம இறக்கிடலாம். பாருங்க கொதிச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு. இதை ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். வாசனை மூக்க தொலைக்கிறது. நான் அலங்கரிக்காய் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். சுவையான நெல்லிக்காய் மோர் குழம்பு உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் திருப்பியும் சொல்றேன். வானொலி முதல்ல போட்டுக்கோங்க. நெல்லிக்காவை 3 நெல்லிக்காய் நம்ம குக்கர்ல கொஞ்சம் வேக வச்சிருங்க. 3 ஸ்பூன் தேங்காய்,
நெல்லிக்காய் எல்லாம் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா முதல்ல ட்ரையா அரைச்சிக்கோங்க. அதுலயே தண்ணி விட்டு திருப்பியும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுத அப்படியே எடுத்து வச்சுட்டு வாணலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பெருங்காயம், மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா திரும்பினோடனே நம்ம அரைச்ச கலவை மோர்ல நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துட்டோம். அதையும் வாணலியில கொட்டி கொஞ்சமா கொதிச்ச உடனே எடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சு மேல அலங்கரிக்க கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுட்டீங்கன்னா சுவையான நெல்லிக்காய் மோர் குழம்பு உங்களுக்காகவே தயாராயிடுது. சீடமுறுக்கு அவல் பொரி. அஞ்சரப்பெட்டை